பாருங்க, இப்போ கூட விசில் அடிக்குது. விஜய் சார் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற கருத்தை நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஒன்று, விஜய் சார் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சிங்கனாக்க நீங்கள் ஜெயிப்பதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய ரசிகர்கள் இல்லை, உங்களுடைய தொண்டர்கள் இல்லை, லெஜண்டோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இல்லை, பொதுமக்கள் இல்லை, தாவேக்கா. விஜய் சார் நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் ரெண்டே பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். நிறுத்து, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்கிறான். ஏன்னா உங்களுக்காக விஜய் சார், உங்களுக்காக அயராது பாடுபட்டவங்க தான் அந்த ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். ஏன்னா உங்களை பத்தி அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணிட்டே இருந்தாங்க, அடிக்கடி விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க, விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக தாவேக்காவோட ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க ரெண்டு பேர் தான். ஒன்று சாட்டை துரைமுருகன், இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி அவர்கள். அவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஏ டீம் பி டீம் சொல்லுவாங்கள்ல, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவங்க செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஓட்டு எனக்கு போடுங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொன்னால் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்காங்க. நீங்கள் செவத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு. அங்கே தான் போய் சிறுநீர் கழிப்போம். இது ஒன் வே, இந்த ரூட்டில் போகாதீங்கன்னு சொல்லுவோம், அந்த ரூட்டில் தான் போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. ஓஹோ, அப்போ நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் போல, நமக்காக அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு தான் சாட்டை துரைமுருகனும் பிக் பாஸ் ஜூலி அவர்களும் சொல்லியதை அப்படியே செயல்படுத்தி இன்னைக்கு உலகம் முழுவதுமே இருந்து விசிலடிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அவங்க ஆட்சியை பிடித்தால் அதற்கு காரணம் ரெண்டே பேர் தான். விஜய் சார் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு. இப்போ நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிப்பதற்கு ரெண்டே பேர் தான் காரணம். ஒன்று பிக் பாஸ் ஜூலி, இன்னொன்று சாட்டை துரைமுருகன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன்.